புரட்டாசி அமாவாசை அன்றைக்கி இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடணுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. சரி எங்கள் மாமாவுக்கு சாமி கும்பிடலான்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு முதலே தெரியாது. நாள் தான் அண்டா சட்டி நிறைய சாம்பார் வச்சேன். அதை என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி சூடு பண்ணி வைப்போம்னு சொல்லி அதை வச்சுட்டேன். நான் மொச்சப்பயிறு சூப்பராக வைப்பேன்னு சொல்லி பகுமானமாக அன்றைக்கி வாங்கிட்டேன். பார்த்தா எனக்கு மொச்சப்பயிறு வைக்கவே தெரியாது. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட தான் ரெசிபி கேட்டு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். மொச்சப்பயிரில் அந்த அரைச்சி வச்ச மசாலா ஊற்றினோன்னே அவ்வளோ ஒரு மனம். கீழ் வீட்டாக்கெல்லாம் கூப்பிட்டு என்னம்மா உன் வீட்டில் தடபடலாம் சமையல் நடக்குது போல் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே குழுகுலுன்னு இருந்தது. கடைசி அப்பளம் பொரிக்கலான்னு சொல்லி அப்பளக்கட்டை தேர்னா அப்பளக்கட்டை காணோம். என்னடா அது கொடுமையாக போச்சுன்னு சொல்லி சரி அப்பளம் இல்லாமே செஞ்சுட்டேன். ஏதாவது 65 போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பன்னீரும் வாழைக்காயும் கொஞ்சம் இருந்தது. அதை 65 போட்டுட்டேன். ஃபைனல் டச்சாக வெறும் பாலையும் சேமியாவையும் மட்டும் வச்சு பாயசம் செஞ்சேன். அதுவுமே எனக்குள்ளே வெறும் சூப்பராக இருக்குன்னு சொல்லி குடித்தாரு. என்னம்மா இதெல்லாம் ஒரு லஞ்ச் மெனுவாக நீங்கள் கேட்கலாம், ஆனால் எனக்கு இது பெரிய லஞ்ச் மெனு. அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சை பார்க்கவே சூப்பராக இருந்தது. சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டோம்.